கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று சம்பந்தி வீட்டிலிருந்து பேசுவதற்கு வருவதாக கூறியிருந்தார்கள். மஞ்சுவும் சுரேஷும் வேலை பார்க்கும் ஓய்வு பெறப்போகும் தம்பதியினர். மகளுக்கு திருமணமாகி அமெரிக்கா சென்று விட்டாள். மகன் படித்து முடித்து நல்ல வேலையில் இருக்கின்றான். சிறு வயதிலிருந்தே அதிக செல்லமாக வளர்த்து விட்டதால் இன்று பெற்றோரின் பேச்சை கேட்காதவனாக இருந்து வருகின்றான். திருமணமானால் எல்லாம் சரியாகிவிடும் என்று திருமணம் செய்து வைத்தனர். மருமகளுக்கு நல்ல வேலை. இருவரும் வீட்டில் இருந்தே வேலை செய்தனர். இரவு அதிக நேரம் இருந்து வேலை பார்ப்பதால் மகனும் மருமகளும் எழும்பி வரவே நேரமாகும். மஞ்சு அவசர அவசரமாக வேலைகளை முடித்துவிட்டு அலுவலகம் செல்லுவாள். இப்பொழுதெல்லாம் மகனால் பெரும் பிரச்சனையாக இருந்தது. மருமகளிடமும் தங்களிடமும் சொல்லாமல் வெளியில் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, இரவு நேரங்களில் நேரமாகி வீட்டுக்கு வருவது என்று சுற்றி கொண்டே இருந்தான். மருமகள் திருமணமான புதிதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் நண்பர்களுடன் சுற்றுவதை கண்டிக்க ஆரம்பித்தாள். அன்று இதன் சம்பந்தமாக மருமகள் சண்டை போட கோபத்தில் மனைவியை அடித்து விட்டான். மருமகள் கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். இன்று சம்பந்தி வீட்டிலிருந்து வருகின்றனர். எத்தனை பேர் வருவார்களோ, என்ன பேச போகின்றார்களோ என்று மஞ்சுவுக்கும் அவள் கணவருக்கும் பயமாக இருந்தது. அன்று சம்பந்தி வீட்டிலிருந்து வருவார்கள் என்று கூறியிருந்ததால் இருவரும் விடுமுறை எடுத்துவிட்டு வீட்டில் காத்திருந்தார்கள். மதியம் மருமகள் வீட்டிலிருந்து வந்தார்கள். மருமகளின் தாய் மாமா, தாய் தந்தை, சித்தப்பா என்று 5 பேர் வந்திருந்தார்கள். முதலில் மகன் அறையை விட்டு வெளியில் வரவே இல்லை. பின்பு சம்பந்தி வெளியில் வருமாறு அழைக்க வெளியில் வந்தான் மகன். குற்றவாளி போல் மகன் நிற்பதை பார்ப்பதற்கு மஞ்சுவுக்கும் அவள் கணவருக்கும் எப்படியோ இருந்தது. ஒவ்வொருத்தராக பேசிக்கொண்டே இருந்தனர். கடைசியில் அவள் அதிகம் பேசினாள், அதனால் தான் நான் அடித்தேன் என்று அடித்ததை ஒப்புக்கொண்டான் மகன். நீ எப்படி அடிக்கலாம்? நீ இப்பொழுதே இப்படி பெரியவர்களிடம் மரியாதை இல்லாமல் பேசுகின்றாய். அவளிடம் நீ எப்படி நடந்திருப்பாய்? மஞ்சுவுக்கு செருப்பை கொண்டு முகத்தில் அடிப்பது போல் இருந்தது. ஆம், சிறு வயதிலேயே தன் மகனுக்கு இந்த குணம் இருந்ததை நன்கு அறிவாள். பெரியவர்களை தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் எதிர்த்து பேசுவான். அப்பொழுதெல்லாம் மகனை பெருமையாய் பார்த்த மஞ்சுவுக்கு முதல் முறையாக இவனை அப்பொழுதே 4 போடு போட்டு திருத்தி இருக்க வேண்டுமோ என்று நினைக்க தோன்றியது. நீ எப்படி அடிப்பாய்? இன்னொரு முறை மகள் மேல் கையை வைத்தால் 3 பேரும் உள்ளேதான் போக வேண்டும் என்று மிரட்டினார் சம்பந்தி. அடுத்தவர்களை எடுத்ததற்கெல்லாம் அடிக்கும் தன் மகனை வீரன் என்று நினைத்த மஞ்சுவுக்கு இப்போதுதான் புரிந்தது, அப்போதே இவனை கண்டித்து வளர்த்திருக்க வேண்டும் என்று. அடிப்பது தவறு என்று சொல்லிக் கொடுக்காதது நாம் தான். தன் தவறை உணர்ந்தாள் மஞ்சு. கடகடவென்று மஞ்சுவுக்கு புரிய ஆரம்பித்தது. தன் மகனின் செயலுக்கும் இன்று அவன் கூனி குறுகி நிற்பதற்கும் தான் தான் காரணம் என்று. இதைத்தான் வீட்டிற்கு அடங்காதது ஊருக்கு அடங்கும் என்பார்களோ பெரியவர்கள். விவகாரம் பேச வந்த பெரியவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனி ஒரு முறையாவது இதுபோல் நடக்காது என்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார்கள் மஞ்சுவும் அவள் கணவரும். ஆம், ஒவ்வொரு மனிதனின் குணங்களுக்கு பின்னால் அவன் வளர்ப்பு முறை இருக்கின்றது என்பது உண்மை.